நாமக்கல் அருகே சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அரிவாளால் வெட்டிய நிலையில் 1 மாதமாக சிகிச்சையில் இருந்த 11 வயது சிறுமி தற்போது உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிலம்பரசன் இணைகிறார். வணக்கம் சிலம்பரசன், தற்போது சிறுமி கொலை தொடர்பாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான விவரம். திருச்செங்கோட்டில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே சிறுமியை கடந்த மாதம் 27ஆம் தேதி பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டதோடு சிறுமி தூக்கிலிட்டதை தொடர்ந்து கத்தியால் கழுத்தை அறுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செந்தில் என்பவரையும் அவருடைய தாய் சம்பூர்ணம் என்பவரையும் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைத்தனர். இதனில் பாதிக்கப்பட்ட சிறுமி சேலம் மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனை 30 நாட்களுக்கு மேலாக சிகிச்சையில் இருந்த நிலையில் நேற்று சிகிச்சை தவிர்த்து நேற்று மாலை உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்வதற்காக பிரேத சிகிச்சை வைக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவருடைய உறவினர்கள் சிறுமியின் உடலை வாங்க மறுத்து போராட்டம் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போன்று சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் மீது, அதாவது கொலைவெறி தாக்குதல் சிறுமியை கொலை செய்த குடும்பத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு குறிப்பாக அரசு இவர்களுக்கு பாதிக்கப்பட்ட 25 லட்சம் ரூபாய் தொகையும் அதே போன்று அரசு வேலையும் வழங்க வேண்டும். ஆனால் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையாக உள்ளது. ஆனால் அதே போன்று இதுவரை சிறுமியின் குடும்பத்தை சேர்ந்தவரிடம் அரசு எந்தவித பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை என குற்றச்சாட்டு தெரிவித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை கொடுக்கும் முன்பு அமர்ந்து கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பெரும் பரபரப்பில் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.